கௌரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா வெற்றிகரமாக நம்ம லைவ் செஷன் ஆரம்பிக்கிறோம். லெட்ஸ் வெல்கம் குருஜி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் உங்களுக்கு, இந்த லைவ் செஷன் ½ அன் ஹவர் தான். குருஜி வந்து பிஸி ஸ்கெடியூலில் இருக்கார். அந்த ஸ்கெடியூலுக்கு இடையில் நமக்கு லைவ் செஷனுக்காக வந்திருக்காரு. ஸோ அதனால் முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவருக்கு. ஸோ நிறைய கொஸ்டின் இருக்குது சார். எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கலாம். ஸ்பேரோ கோல்டு பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து, ஹாய் சார், ஒய் சுஸ்லான் ஷேர் இஸ் ஃபால் இன் லாஸ்ட் ஃபியூ டேஸ், தேர் இஸ் எனி பர்டிகுலர் ரீசன்? ஐ ஹோல்டிங் 5,000 ஷேர் வித் ப்ராஃபிட் ஆஃப் 50K. வாட் கேன் ஐ டூ ஃபார் நெக்ஸ்ட் மூவ், லைக் செல்லிங் ஆர் ஹோல்டிங் ஃபார் லாங் டைம் கேட்குறாரு. விற்கிறதா வாங்குறதா அதெல்லாம் வந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ண முடியாது. ஆன் அ டே டு டே பேசிஸில் ஏறுது இறங்குதுங்கிறத கூட ஒருத்தரும் இது சொல்ல முடியாது. ஏதாவது நெகட்டிவ் இருக்கா அந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அதில் ஒன்றும் இப்போதைக்கு இருக்கிற மாதிரி தெரியல நெகட்டிவ்ஸ். அண்ட் இட் இஸ் நாட் டு டைம் டு செல்லுங்க. திஸ் பேசிக்கலி எல்லா ஷேருமே பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ரிச்சாக இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். இது வந்து ரெனியூவபிள் அசெட். இப்போ ரீசெண்டாக கோப் 28 கூட பாருங்கள், எல்லாமே ஈவன் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் நடந்த இதுலேயே அந்த கல்ஃப் கண்ட்ரீஸே என்டார்சிங் ஃபாசில் ஃபியூவல் நமக்கு வேணாம், சூனர் ஆர் லேட்டர் வந்து அதுலேருந்து வெளிவரணும் அண்டு ரெனியூவபிள் அசெட்ஸுக்கு தான் போய் ஆகணும் அப்படின்ட்டு. இப்போ வந்து சம் சேலஞ்சஸ் இருக்குது அந்த கமர்ஷியல் சைடில். அந்த டெக்னாலஜிக்கல் சேலஞ்சஸ் வந்து ஓவர் கம் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அந்த கமர்ஷியல் சைடில் சேலஞ்சஸ் இருக்கிறனால தான் அந்த குயிக்காக ட்ரான்சிஷன் பண்ண முடியல நம்மளால் ரெனியூவபிள் அசெட்ஸுக்கு. ஸோ பட் இத்தனை டிகேட் அதை ஓவர் கம் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ஒன்லி ரெனியூவபிள் அசெட்ஸில் தான் இருக்காங்க. ஏன்னா விண்டு வந்து சச்ச வாஸ்ட் ஸ்கோப் இருக்குது. இந்தியாவில் கூட பாருங்கள், ஆஃப் ஷோருக்கு கூட பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ராமேஸ்வரம் சைடில் வந்து நிறைய விண்மில் வரப்போகுது. ஸோ தெர் இஸ் ஆஃப் ஷோரில் சொல்கிறாங்க, சீக்குள்ளேயே நிறைய பட போகிறாங்க. அதெல்லாம் இப்போ இமென்ஸ் பொட்டென்ஷியல் இருக்குது. இந்த கம்பெனி தான் ஒரு 30% ஆஃப் த ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபைனர் பாயிண்ட்ஸ் இருக்கிற கம்பெனி நெகட்டிவ்ஸ் வந்து ரொம்ப லெஸ் அண்ட் லெஸ்ஸாக ஆகிட்டுருக்கு. முன்னாடி நிறைய இருந்தது நெகட்டிவ்ஸ். இப்படி இருக்கிறப்ப ஏன் அதை போய் அவசரப்பட்டு சேல் பண்ணுவாங்க? திஸ் வாட் என்னுடைய வியூ ஆன் திஸ். வெங்கட்ராமன் பார்த்தசாரதி கேட்டுக்காரு, சார் எஸ்டிஜிஏ ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் நம்ம சேலரியில் ஆட் பண்ணி ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணுமா, இல்லை டி டேக்ஸ் செப்பரேட்லி ஃப்ரம் அவர் சேலரி? எல்லாமே ஒரே ஒரு ஃபைலிங் தான். ஸோ அதில் எல்லாமே ஒரே இதில் வந்துடும். இந்த ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எல்லாமே அதை மென்ஷன் பண்ணி அதை ஃபைல் பண்ண வேண்டியதுதான். தனித்தனியாலாம் ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தேவ் சஞ்சய், ஹாய் குருஜி அண்ட் வீரா ப்ரோ. குருஜி, ஃபெட் ஹோல்ட் த ரேட்ஸ் நவ். இஸ் இட் பாசிபிள் த புல் மார்க்கெட் வில் சஸ்டைன்? ஜாப்பனீஸ் brokerage ஆல்சோ இன்சிஸ்டிங் டு இன்வெஸ்ட் இன் இந்தியா. இஸ் இட் ரீசன் டு மார்க்கெட் பூம் அப்படின்னு கேட்டிருக்காரு. பேசிக் ஃபேக்ட் பாருங்கள், அதாவது டெவலப்பிங் எக்கானமிஸ்லாம் பிகமிங் லைக் அ எமர்ஜிங் மார்க்கெட்ஸ். எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் லைக் இந்தியா இஸ் பிகமிங் லைக் அ டெவலப்டு மார்க்கெட்ஸ். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்தியாவில் வந்து ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து இன் கண்ட்ரோல். அது மேலே நம்ம ரியல் கண்ட்ரோல் வச்சிட்ருக்கோம், நம்ம குறைச்சிட்ருக்கோம். பட் ஸ்டில் வி ஹாவ் அ கண்ட்ரோல். கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டும் வித்தின் அவர் கண்ட்ரோல். இதெல்லாம் நடந்ததே இல்லை முன்னாடி. இன்ஃப்ளேஷன் இஸ் அண்டர் கண்ட்ரோல். நம்ம இன்னும் குறைஞ்சி போயிட்டுருக்கோம் அந்த இன்ஃப்ளேஷனுக்கு. க்ரோத்து என்ன வெரி குட் வே இருக்குது. ஆனால் இது அப்படியே யூரோப்பை போய் பாருங்கள், எக்ஸாக்டாக ஆப்போசிட் இருக்குது. இன்ஃப்ளேஷன் இப்போ கண்ட்ரோலில் வந்துருச்சு. பட் ஆனால் பாருங்கள், ஸ்டில் வந்து க்ரோத் இல்லை. அண்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டு ரேட்டு ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் பிகமிங் லைக் எமர்ஜிங் மார்க்கெட்டு. இப்போ அப்புறம் அமெரிக்கா எடுத்துட்டிங்கன்னா அப்படியே பட்ஜெட் டெபிசிட் வந்து ஹியூஜாக போயிட்டுருக்கு, நிலை 6% ஆஃப் த ஜிடிபி. ஸோ அண்ட் இன்ஃப்ளேஷன் வந்து இப்போ டேம் பண்ணிட்டாங்க, குறைச்சிட்டாங்க. ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, டெவலப்டு எக்கானமிஸ் ஆர் பிகமிங் லைக் எமர்ஜிங் மார்க்கெட்டை. அண்ட் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் லைக் இந்தியா வந்து
is becoming like a developed economy. There is அந்த ஃபுட்பிரிண்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து we are marching towards அந்த டெவலப்டு எக்கானமின்னு சொல்கிற அளவுக்கு இந்த நிறைய மேக்ரோ ஃபேக்டர்ஸ்லாம் வித்தின் அவர் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி கொண்டாந்துட்டாங்க. ஸோ இது வந்து கிரெடிட் டெஃபினட்டாக. அண்டு ஃபெட்டு வந்து ரேட்டு ஏற்றாதது வந்து கிளியர் இண்டிகேஷன். ஸோ வித்தின் 6 months வந்து or rather the 2 quarters there is a possibility the interest rate வந்து குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது எண்ட் ஆஃப் 24ல். அண்ட் அட்லீஸ்ட் ஒரு 1%, 1.5% வரைக்கும் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு தான் எக்ஸ்பர்ட்ஸு சொல்கிறாங்க. அப்படின்னா இன்றைக்கி 5.25 to 5.5 இருக்கிறது, தென் வில் கம் டவுன் டு 4 by end of 24ல் கேலண்டர் இயரில். ஸோ ஏன் அது வந்து சான்சஸ் கிரேட்டர் அப்படின்னா பாருங்கள், இதில் வந்து சைனா க்ரோ ஆகலை, அதில் வந்து ஒரு பெரிய செட் பேக் இருக்குது. இப்போ வந்து வெனின்சுலா ஆயிலில் வந்து எம்பார்கோ லிஃப்ட் பண்ணனால இப்போ அந்த ஆயில் ப்ரைஸும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அண்டு டிமாண்டும் பெரிய லெவலில் ஸ்பைக்கும் ஆகலை. பாருங்கள், வின்டர் சீசனில் ப்ரிசைஸ்லி என்ன ஆகும்னா கேஸ் இது வந்து டிமாண்டு ஷூட்டப் ஆகும் அண்ட் ஆயில் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். பட் எக்ஸாக்ட்லி இது ஆப்போசிட்டாக இருக்குது. டெஸ்பைட் என்ன அவங்க வந்து ப்ரொடக்ஷனை கட் பண்ணியும் ஒபேக் மீட்டிங்கில் ஃபர்தராக குறைப்போன்னு சொல்லி கூட ஸ்டில் இந்த ப்ரைஸஸ்லாம் குறைஞ்சிட்ருக்குங்கன்னா கிளியர் இண்டிகேஷன் தான் என்ன நியூ பிளேயர் இஸ் கோயிங் டு கம், அந்த வித் ஹியூஜ் குவான்டிட்டி ஆஃப் ஆயில் வர மார்க்கெட்டுக்கு வரப்போகுதுங்கிறது. ஸோ இட்ஸ் ஆல் குட் நியூஸ் ஃபார் இந்தியா. ஏன்னா மேக்ரோ ஃபேக்டர்ஸில் நம்ம வந்து ஒரு ரியல் கண்ட்ரோல் வச்சுருக்கோம் அண்ட் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியும் பெட்டராக இருக்குது அண்ட் மார்ச்சிங் டுவர்ட்ஸ் ஈவன் மோர் ஸ்டேபிள் கவர்மெண்ட் இஃப் த எலெக்ஷன் கம்ஸ் அப்படி தான் தெரியுது, தோணுது. அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்மளுடைய இது சொல்லணும், இந்த மேக்ரோ ஃபேக்டர்ஸ் வந்து வில் ட்ரிகர் ஈவன் பெட்டர் க்ரோத் இன் த ஃப்ரம் த மிடில் ஆஃப் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். எம் ராஜ்குமார் கேட்டிருக்காரு, ஹாய் குருஜி அண்ட் வீரா ப்ரோ, யுவர் வியூஸ் ஆன் ஈசி மை ட்ரிப் அண்ட் சியாராம் ரீசைக்கிளிங் இண்டஸ்ட்ரீஸ் ஐபிஓ அப்படின்னு. ரெண்டுமே எனக்கு ஃபாலோ பண்ணல ரீசெண்ட் டைம். ஈசி மை ட்ரிப் இப்போ நான் போட்டிங்களே? போட்டேன், அது போட்டால் வாங்கி வச்சுருக்கேன் கொஞ்சம். ஓகே. சியாராம் ஆனால் ரீசெண்ட் டைமில் என்ன நிலவரம்னு பார்க்கல. ஈசி மை ட்ரிப் சரி இப்போ பார்த்துட்டு வீடியோ போடலாம். சியாராம் ரீசைக்கிளிங் ஐபிஓ 43 ரூபாயா? இதுவும் டீட்டெயிலாக பார்க்கல, பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். இன்னைக்கு ஓப்பன் ஆகிருக்கு. 1,38,000. ஐநாக்ஸ் வந்து இன்னைக்கு ஃபுல்லி சப்ஸ்கிரைப் ஆகிடுது. ஃபர்ஸ்ட் டே ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லி சப்ஸ்கிரைப். அடுத்தது நந்தகுமார் கேட்டிருக்காரு, குட் ஈவினிங் குருஜி, மை எஸ்பிஐ டிமேட் அக்கௌண்ட் மெயின் பிரான்ச் மும்பை பிஎஸ்சி பட் சேலம் பிரான்ச் கோனிட் இஷ்யூ ப்ராப்ளம் வருமா? அது ஒன்றும் இருக்காது, இன்னும் பேங்க்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே. ஸ்டாக் மானிட்டர் சார், ஹவு டு பிகம் எ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர், செபி ரிஜிஸ்டர்ட் ஐஏ, ஹவு டு கெட் த மெட்டீரியல் ஃப்ரம் த எக்ஸாம் ஃபார் த எக்ஸாம்னு கேட்டிருக்காரு. ஓகே, நிறைய மெட்டீரியல் அவைலபிள் இருக்குது. ஸோ நெட்டில் பாருங்கள், நான் அது ரியலாகவே சர்ச் பண்ணி தெரிஞ்சிக்க ஆசைப்படலை. ஸோ அதனால் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணலை. அண்டு நெட்டில் வந்து நான் நிறைய மெட்டீரியல் செபியோட வெப்சைட்லையும் டீட்டெயில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. கொஞ்சம் டஃப் எக்ஸாம்ஸ். ஓகே, எக்ஸாமு அண்டு கிளியர் பண்ணது ரொம்ப கஷ்டம். ஓகே. அடுத்தது கமல் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலில் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பேசுகிறதுக்கு அப்படின்னு போட்டிருக்கார். அதுக்கப்புறம் கமல்னு ஒருத்தர் சப்ஸ்கிரைபர். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு செல்லோ வேர்ல்டு ஷேர் நல்லா இருக்குது, ஃபண்டமெண்டலாக சூப்பராக இருக்குது குருஜி, இதை பற்றி ஸ்பெஷல் ட்ரேடிங்காக ஆரம்பிச்சிருக்காரா? ஆல் தி பெஸ்ட் சொல்லலாம். இல்லை, இன்ஃபர்மேட்டிவ் பேஜ் ரிலேட்டட் டு ஷேர் மார்க்கெட் தான் போட்டிருக்காரு. எதாக இருந்தாலும் ஆல் தி பெஸ்ட். ஓகே. அடுத்தது செல்லோ வேர்ல்டு பற்றி கேட்டிருக்காரு சார். இப்போ ரீசெண்ட் ஐபிஓ அந்த இஷ்யூ பற்றி படிக்கல. ஆஃப்டர் லிஸ்டிங் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணாங்க, ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்குது, அதை பற்றி பேசுங்க அப்படின்ட்டு இருக்காரு. ஓகே. பிரவீன் குமார், இடிஎஃப் என்எஃப்ஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணால் லிஸ்டிங் கெயின் கிடைக்குமா சார்னு கேட்குறாரு.
இப்போ ஒரு ETF வந்துச்சு, ஐ திங்க் ஒரு 100th ETF நான் பார்த்தேன். நான் இதில் வந்து ETF வந்து ஒரு பர்டிகுலர் தீமோட வராங்க. ஸோ அந்த தீமை பேஸ் பண்ணி தான் அது லிஸ்ட் ஆகும். லிஸ்டிங் கெயின் கிடைக்குமாங்கிறது எனக்கு கிளியராக சொல்ல தெரியல எனக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிஃப்டி 50க்கு ETF வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அந்த 50 ஷேர்ஸோட இதை பேஸ் பண்ணி தான் அந்த ETF கோட் ஆக போகுது. ஸோ நத்திங் எக்ஸ்ட்ராடினரியாக போய் இந்த ஆஃபர் பண்ண ப்ரைஸோ அது மாதிரிலாம் கோட் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா இட் ஹேஸ் டு ரிஃப்ளெக்ட் அந்த தீம் என்னவோ அந்த இதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். அதனால் ஃபினாமினல் டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் அதில் இருக்காது. நீங்கள் என்ன மெதுவாக எது பார்க்கணும் அப்படின்னா லிக்விடிட்டி பார்ட் ஆஃப் இட் ரொம்ப உன்னிப்பாக பார்க்கணும். அதில் இந்த நிறைய ETF வந்து ட்ரேடே ஆகாமல் இருக்குது. ஸோ அதனால் ETFனா உடனே ஃபுல்லாக ட்ரேட் ஆகிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. பட் இன்றைக்கி ஏன்னா இதோட நிறைய பீப்புளுக்கு இதை பற்றி தெரியல. அதனால் இதோட பெனிஃபிட்ஸை பற்றி தெரியல. இவங்களும் நல்லா மார்க்கெட் பண்ணலை. அந்த எந்த ஃபண்ட் ஹவுஸ் அது கொண்டாடுறதோ அவங்களும் சரியாக மார்க்கெட் பண்ணலை. அதனால் ஒரு 2-3 ETF தான் ரொம்ப நல்லா ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் கோட் ஆகிட்டுருக்கு. அண்டு ப்ளஸ் வந்து அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ பெட்டர் ETF வாங்குறதா இருந்தால் இந்த ஏரியாவில் இருக்க ETF வாங்குறது தான் பெட்டர். சும்மா போய் எது எல்லா ETFும் வில் கிவ் இட்னு சொல்லி போய் மாட்டிக்கிறதோட. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு லிஸ்டிங் கெயின் வரும், பெரிய உடனே அடித்து தூக்கிடும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா யூ வில் பி டிசப்பாயிண்டட் ஆன் திஸ். ஓகே சார். அடுத்தது மனோஜ்குமார் ரவிசங்கர் கேட்டிருக்காரு. ஹாய் குருஜி, நவ் கண்டிஷன் இஸ் குட் ஃபார் த இந்தியன் மார்க்கெட். இஸ் இட் ரைட் டைம் டு இன்வெஸ்ட் மோர் மணி ஆர் வெயிட் ஃபார் த மார்க்கெட் கோ டவுன்? அதாவது எப்பொழுதுமே வெயிட் பண்ணவே கூடாதுங்க ஷேர் மார்க்கெட்டில். ஸோ சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. எப்பொழுதுமே இங்கேருந்து எக்ஸிட் ஆகிறது இது பண்ணுறதெல்லாம் சரியாகவே வராது மார்க்கெட்டு. எப்பொழுதுமே நீங்கள் வாங்காமல் வேணால் ஹோல்ட் பண்ணிக்கலாம். பட் வந்து கம்ப்ளீட்டாக அதுலேருந்து எக்ஸிட் ஆகிடக்கூடாது. சம்டைம்ஸ் ரீபேலன்ஸ் பண்ணலாம். வந்து யூ ஃபீல் வந்து வேல்யூவேஷன் ரொம்ப ஹையாக இருக்குது இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு அப்படின்ட்டு அதை மட்டும் வித்துட்டு கூட நீங்கள் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கலாம் ஃபண்டை. பட் வந்து ஷேர் மார்க்கெட்லேருந்து கம்ப்ளீட்டாக எக்ஸிட் ஆகிடாதீங்க. இதுதான் பிகினிங். ஐ எம் டெல்லிங் யூ அகெயின் அண்ட் அகெயின் 3 months-ஆக என்ன சொல்லிட்டு இருக்கேன், இட்ஸ் அ பிகினிங் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்லேருந்து வெளியே போகிறது அர்த்தம் இல்லை. இப்பயே நீங்கள் யூ ஷுட் ஃபைண்ட் அவுட் இந்த இதுலேயே எந்த கம்பெனி நல்லா இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ பார்த்துட்டு அதில் கூட அந்த மாதிரி கம்பெனியில் கூட ஸ்டேக் எடுக்கலாம். ஸோ விற்காமல் இருக்கிறது பெட்டர்னு ஐ ஃபீல் இட். ஏன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அமெரிக்காவில் வந்து குறைச்ச உடனே அங்கே என்ன ஆகும் அப்படின்னா அங்கே ஃபண்ட் அவைலபிலிட்டி ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆகும். எல்லாமே எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் லைக் இந்தியா வரப்போகுது. இந்த எஃப்ஐஐஸ் வந்து இந்த பாஸ்ட் 3 months இன்வெஸ்ட் பண்ணாதவங்க அவங்க ரிக்ரெட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம டொமஸ்டிக் பிளேயர்ஸ் வந்து அண்டு எஸ்ஐபி கான்ட்ரிபியூட் பண்ணுற இண்டிவிஜுவல்ஸும் அவங்க வந்து கன்சிஸ்டண்டாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தவங்க அவங்க எல்லாம் ட்ரெமெண்டஸாக பெனிஃபிட் அடைஞ்சிருப்பாங்க, இன்னமும் அடைவாங்க. அவங்க எஃப்ஐஐஸ் இன்வெஸ்ட் பண்ணாத அவங்களோட நஷ்டம் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. இந்த ரவுண்ட் த கார்னர் இன்னும் another 6 months to 1 year வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ட்ராப் ஆக போகுது. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அங்கே ட்ராப் ஆச்சுன்னா இங்கேயும் குறையாகும். அங்கேருந்து ஃப்ளைட் ஆஃப் கேபிட்டல் இந்தியா வர ஆரம்பிக்க போகுது. அப்புறம் மார்கன் ஸ்டான்லி என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியா வந்து எமர்ஜிங் மார்க்கெட் கவர்மெண்ட் ஸ்டாக்ஸில் வந்து அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. அப் டு $25 billion வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க 1 year's டைமில். ஸோ அந்த டெட் ஃபண்ட்ஸும் உள்ளே வந்துச்சுன்னா அலாங் வித் த ஈக்விட்டி தென் ஒரு ட்ரெமெண்டஸ் ஃப்ளோ ஆஃப் மணி இந்தியாவில் இருக்க போகுது. அதனால் இதெல்லாம் புஷ் பண்ணிடும் மார்க்கெட்டை, ஷேர் மார்க்கெட்டை. நமக்கு வந்து ஒரே ஒரு இது அன்சர்டன்ட்டி இன்னைக்கு என்ன இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள், மிடில் ஆஃப் நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் இருக்குங்களா? எலெக்ஷன் அது எப்படி போக போகுதுன்னு பார்க்கணும். நல்ல ஸ்ட்ராங்கான பார்ட்டி யார் வந்தாலும் நல்ல ஸ்ட்ராங்கான பாலிசி, ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் இருந்தால்
அகெயின் ஒரு ட்ரெமெண்டஸ் பூஸ்ட் ஃபார் ஷேர் மார்க்கெட்டு. அது ஒன்று தான் இன்றைக்கி வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, யாருனாலே சொல்லவும் முடியாது. அண்டு அதை தவிர வேறு எதுவும் அன்சர்டன்ட்டி இருக்கிற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் தெரியல. அண்டு பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த ரிசல்ட்ஸை எப்படி இருக்க போகுதுங்கிறத. அதனால் வந்து இப்போது என்னையை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் அ டைம் டு செல். மேபி சில ஷேர்ஸு சில கம்பெனிஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஷேர்ஸை நம்ம எடுத்துக்கிறது பெட்டர். ஸோ நிறைய கம்பெனி இருக்குது அதில், எஸ்பெஷலி பவர் செக்டார் எடுத்துக்கிட்டிங்களேன். பவர் செக்டாரில் வர போத் பப்ளிக் அஸ் வெல் அஸ் ப்ரைவேட் செக்டார். அதில் வந்து நெக்ஸ்ட் 6 monthsக்கு இவங்களுக்கு வந்து வெரி குட் டேஸ் அஹெட். டில் அபவுட் ஜூன் வரைக்கும் இவங்களுக்கு வந்து நல்ல காலம். ஸோ ஏன்னா டிமாண்ட் வந்து புஷ்அப் ஆகுது. பாருங்கள், நீ ஐஎக்ஸில் போய் இன்றைக்கி போய் பாருங்களேன். ஸோ இன்றைக்கி ப்ரைஸ் வந்து பீக் அவருக்கு ₹6.60 ஆகிடுச்சு. ஜஸ்ட் 15 days பேக் ₹3.40 தான். ஓகே, அப்படியே டபுள் ஆகிடுச்சு. நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நான் இதை பற்றி. ஐஎக்ஸில் ட்ரேடு வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிடும், ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஹியூஜ் ஷார்ட்டேஜ் ஆஃப் பவர் இருக்குது. ஸோ ஜனவரி டு ஜூன் தான் பெஸ்ட் பீரியட் ஃபார் இந்தியா எல்லா இண்டஸ்ட்ரிக்கும். அப்போ நான் ஹை டிமாண்ட் ஆக ஆக இந்த ப்ரைஸும் ஷூட் அப் ஆகும், வால்யூம் ஷூட் அப் ஆகும். ஏன்னா வேறு எங்கேயும் பவர் இல்லை. அப்போ மர்ச்சன்ட் பவர் பிளான்ட் வச்சுருக்கவங்க எல்லாமே இங்கே வந்து விற்க வருவாங்க எல்லாமே. ஓகே, அவங்களோட சர்ப்ளஸ் ஃபுல்லாக இங்கே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து JSW எனர்ஜி கூட பார்த்தோம். அவங்க 15% ஆர் 14% ஆஃப் த பவர் வந்து எந்த PPAயும் இல்லாமல் டைப் இல்லாமல் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பவர்லாம் இங்கே வந்துடும். அதெல்லாம் ஃபெச்சர்ஸ் அ வெரி ஹை ரேட்டு. ஓகே, ஸோ அதனால் இந்த பவர் பிளான்ட்டு எல்லாமே வில் டூ வெரி வெல். கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் இன்க்ரீஸ் ஆகிடும். இம்போர்ட் பேஸ்டு பவர் பிளான்ட்டுக்கு கூட கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் பெட்டர் ஆகிடும், லைக் டாடா பவர். ஸோ வென் த கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் ஆச்சுன்னா அவங்களுக்கு டாட்டாக்கு வந்து ஒரே ட்ராக் வந்து முந்திரா பவர் பிளான்ட் தான், வேறு எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. இது எல்லாமே பாசிட்டிவ்ஸ் தான். அப்போ நேச்சுரலி கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் பண்ண நல்லா பண்ணுவோன்னா அவங்களோட ரிசல்ட்ஸ் பெட்டர் அண்ட் பெட்டராக இருக்க போகுது. இந்த மாதிரி செக்டரை பாருங்கள், லுக் அட் இட். சே பவர் கிரிட் கார்பரேஷன், CESC, தென் வந்து டாடா பவர், தென் இஃப் யூ ப்ரிஃபர் SJVNலாம் ஃபுல்லி டைடப்பாக இருக்கும். அதனால் அவங்க வந்து இது கேன் கம் டு த மார்க்கெட். அப்புறமேலே சம் பீப்புள் ப்ரிஃபர் அதானி பவர். இப்போது லேட்டஸ்டான அதானி பவர் பார்க்கல, பட் அதானி பவருக்கும் படித்து பார்க்கலாம் இன்வெஸ்ட் பண்ணவங்க ரெடியாக இருந்தால். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் JSW எனர்ஜி, அப்புறம் டாரண்ட் பவர் இட்ஸ் அனதர் கிரேட் கம்பெனி. ஸோ இதெல்லாம் படித்து பார்த்துட்டு தென் யூ கேன் இஃப் யூ வாண்ட் அதில் வந்து ஒரு ஸ்டேக் எடுத்திங்கன்னா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த பீரியடில். நெக்ஸ்ட் 6 monthsக்கு இதெல்லாம் வந்து டு பி வாட்ச்டு. ஓகே சார், சிவா கேட்டிருக்காரு டாடா பவர் இந்த ரேட்டில் வாங்கலாமா அப்படின்னு. ஆல்மோஸ்ட் வாங்கலாமா இல்லையான்னு இல்லை, இதெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கிரேட்டர் பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். நம்ம இது வாங்கலாம் இது வாங்கக்கூடாது அப்படின்லாம் இல்லை. நீங்கள் படித்து பாருங்கள் நான் சொன்னதில் உண்மையா இல்லையா அப்படின்ட்டு வெரிஃபை பண்ணுங்கள். இஃப் இட் இஸ் ட்ரூ அப்படி நான் சொன்னதெல்லாம் கரெக்டு அப்படின்னா தென் ஐஇஎக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஐஇஎக்ஸோட வெப்சைட்டில் போய் போனீங்கன்னா அங்கேயே ட்ரேடு இப்போ ஃபஸ்ட்டு பேஜில் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஐஇஎக்ஸ் ஷேரை தான் வாங்க சொல்கிறீங்க, ஐஇஎக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஐஇஎக்ஸோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி ட்ரேட் வால்யூம் கொடுத்துருப்பாங்க, ப்ரைஸ் வால்யூமும் அங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதை ஒரு ஜஸ்ட் ஒரு 3-4 days எடுத்து பாருங்கள் எப்படி இருக்குது ட்ரேடோட வால்யூமும் அண்டு ப்ரைஸ் மூமெண்ட்டும் பாருங்கள். ஸோ அது வந்து ஒரு இண்டிகேஷன். அது எங்கே இருக்குது இந்தியா வந்து பொசிஷன்னு, அந்த டிமாண்ட்ஸை பொசிஷன், ப்ரைஸ் பொசிஷன் அப்படின்னு. ஸோ அது வந்து ஒரு கிவன் இண்டிகேஷன். சரி, அதான் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா லேர்ன் பிஃபோர் ஏர்ன். அப்போ லேர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுத்து பார்க்கணும். ஒன்ஸ் யூ ஆர் கன்வின்ஸ்டு அந்த எந்த கம்பெனி அதை பெட்டர்னு பார்க்கணும். அந்த கம்பெனியில் போய் சரி இந்த இது வந்து பூஸ்ட் ஆகும், இவங்களோட ட்ரேடு வந்து இதனால் இன்க்ரீஸ் ஆக போகுது, இவங்களோட செல்லிங் இன்க்ரீஸ் ஆக போகுது, கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் இன்க்ரீஸ் ஆக போகுது. சரி, ஆல்வேஸ் வந்து ப்ரைஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும், பர்ஃபார்மன்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஏன்னா தேடி தான் பீப்புள் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. எது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எது பெட்டர் பிஇயாக இருக்குது அப்படின்னு தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அப்போ வந்து நேச்சுரலியே பர்ஃபார்மன்ஸுக்கு ரிலேட்டடாக பெட்டராக இருக்க கம்பெனி அந்த கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்.
ஓகே. ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பவர் செக்டார் என்னுடைய இதை வச்சு பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். நான் அது இதில் வந்து நிறைய கம்பெனி, குட் கம்பெனி இருக்குது. டில் அபவுட் ஜூன் வந்து தெர் இஸ் அ டிமாண்ட் ஃபார் பவர். ஓகே, ஷுவர் டிமாண்ட் ஃபார் பவர் இருக்க போகுது. அடுத்தது சிகாசுதீன் கேட்டிருக்காரு, குருஜி அண்ட் வீரா ப்ரோ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் கரண்ட்லி அண்டர் வேல்யூ ஃபார்மா அண்ட் ஐடி ஸ்டாக் அப்படின்னு. அண்டர் வேல்யூ ஃபார்மா அண்ட் ஐடி ஸ்டாக்ஸ். See, சடனாக ஸ்பர்ட் இந்த ஐடி இண்டஸ்ட்ரி எல்லாமே இருக்குது. ரைட் ஃப்ரம் டாரண்ட்டில் இது டெக் மஹேந்திராலேருந்து ஹெச்சிஎல்லேருந்து ஈவன் டிசிஎஸ் பைபேக் முடிஞ்ச உடனே. ஸோ ஈவன் இன்ஃபோசிஸ் ஆல்சோ க்ளோஸ் டு 488 அந்த மாதிரி வந்துருச்சு, ட்ரேட் ஆகிடுது. ஸோ பர்சிஸ்டன்ட் எங்கேயோ போயிடுச்சு, 6800 அது மாதிரி போயிடுது. அண்டு கோஃபோர்ஜ் கிராஸ் டு 6000. ஸோ அப்படியே சொல்லிட்டே போயிடலாம். அது என்ன அப்படின்னா, டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங். ஓகே, அதாவது எல்லா கம்பெனியும் ஆர்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம பார்ப்போம், நம்ம நிறைய ரிசல்ட்ஸை பார்த்தோம். டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எக்ஸெட்ரா எல்லாமே பார்த்தா இவங்கள ஆர்டர் புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா $10 billion, $2 billion, $3 billion. பட் ஆனால் ஹோல்டு அப்படின்னு அதை அவங்களுடைய கஸ்டமர்ஸ் சொல்லிட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங். ஏன்னா ஹை ரேட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறப்ப இவங்க பாரோ பண்ணி அவங்களுக்கு இது கொடுக்க முடியாது எந்த கம்பெனிக்கும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைய ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறப்ப இந்த கம்பெனிஸ்லாம் தே மே பாரோ மணி, தே யூஸ் தர் இது அண்டு ரிலீஸ் தி ஆர்டர். அப்போ இவங்களுக்கு அகெயின் ஷார்ட் இன் த ஆர்ம், இவங்களாம் வில் ஸ்டார்ட் டூயிங் வெல். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனில் இவ்வளோ நாள் டவுனாக இருந்தது, நியர்லி 1.5 இயர்ஸாக. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு பூஸ்ட் கிடச்சிருச்சு. ஆனால் இவங்கெல்லாம் இந்த ஐடி கம்பெனிஸ்லாம் தேர் ஆர் பிகீஸ், ட்ரெமெண்டஸ்லி பிக் கம்பெனிஸ் எல்லாமே. இந்த டாப் 5 எடுத்துட்டிங்கன்னா ஈவன் இந்த நெக்ஸ்ட் 5 கூட நல்லா தான் பெரிய லெவலில் தான் இருக்காங்க, பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அவங்களுக்குலாம் ஒரு பூஸ்ட் கிடைக்கும் அது. பட் ஆனால் கொஞ்சம் லாங் வே, இன்னொரு 6 monthsக்கு தான் நமக்கு தெரியும். மிடில் ஆஃப் ஜூனில் தான் நமக்கு தெரியும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க போகிறாங்க. ஏன்னா இன்ஃப்ளேஷன் இஸ் ஸ்டில் வெரி ஹை. அங்கே அமெரிக்காவில் 3.1. ஆனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் பார்த்திங்கன்னா ஸ்டில் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்குது அமெரிக்காவில். ஸோ அதனால் சர்டன் இண்டிகேட்டர்ஸ் ஆர் ஸ்டில் நாட் குட் ஃபார் டேக்கிங் டெசிஷன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கு. பட் ஓவரால் கவர்மெண்ட் இஸ் ஃபேஸிங் ப்ராப்ளம். ஹை ரேட்டு அவங்க தானே பேர் பண்ணி ஆகணும். சரி, யாராவது ட்ரெஷரி பில்லை வாங்கினா, பாண்டை வாங்கினா யார் அல்டிமேட்டாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ண போகிறாங்க? கவர்மெண்ட் தான் பே பண்ணணும். ஸோ அவங்களுடைய பட்ஜெட் டெஃபிசிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சி தாங்கணும். ஏன்னா அவங்க தான் பேமெண்ட் பண்ண போகிறாங்க இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால் அவங்க சீக்கிரம் குயிக்கஸ்ட் பாசிபிள் டைமில் இது பண்ணுவாங்க. பட் ஆனால் அவங்க டார்கெட்டை ரீச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இட்ஸ் எலெக்ஷன் இயர் அகைன் இன் யூஎஸ். நவம்பரில் எலெக்ஷன் வந்துடுதாங்க. ஸோ 4-year term முடியுது. செகண்ட் அது வந்து he wanted to get elected, ஜோ பைடன். ஸோ அதனால் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குயிக்காக குறைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைய ஆரம்பிச்சுன்னா ஐடி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும் க்ரோத்துக்கு. ஸோ இது சொல்லலாம். ஃபார்மா கம்பெனிஸ்க்கு அகெயின் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிச்சுன்னா, அமெரிக்கா நல்லா பண்ணிச்சுன்னா, ஏற்கனவே 5% கிட்ட க்ரோத் இருக்குது. அகெயின் அந்த ஃபார்மா கம்பெனிஸோட டிமாண்ட் அங்கே இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். அண்ட் எஃப்டிஏ பாருங்கள், அவங்களுடைய கிளியரன்சஸ்க்கா அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் சொல்லி ஒவ்வொரு ஃபெசிலிட்டியும் இது பண்ணிகிட்டே இருக்காங்க. யார் யார் வந்து இன்ஸ்பெக்ஷன் கரெக்டாக பண்ணி இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அது பூஸ்ட் கிடைக்கும். தோஸ் ஆர் ஏபிள் டு ஓவர் கம் அந்த ஆஸ்பெக்டில். அந்த இதில் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா இஸ் ஒன் கம்பெனி. அந்த இது பார்க்கலாம். ஏன்னா அவங்களுடைய இது பார்த்தீங்கன்னா இப்பட்டா மார்ஜின் இட்ஸெல் இஸ் அபவுட் 40+ இருக்குது. ஸோ வெரி ரேர் இந்த மாதிரி கொடுக்குற இது. எனக்கு இது இம்மீடியட்டாக ஞாபகம் வருது, அது ஒரு கம்பெனி. ஓகே, பட் இட் டசன்ட் மீன் உடனே வாங்கினா உடனே க்ரோ ஆகும்னு உடனே எடுத்துக்க முடியாது. ரொம்ப நாளாக லாரஸ் லேப் வந்து செட்பேக்கில் தான் இருக்குது அந்த கம்பெனி. அண்ட் அது ஒரு பெரிய டிசப்பாயிண்டிங் பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. பட் அவங்க கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்காங்க. அண்ட் டாரண்ட் ஃபார்மா ஒன் திங் வேறு மோஸ்ட்லி டொமஸ்டிக் ஃபோக்கஸ்டு கம்பெனி டார ஃபார்மா. அது ஸ்டார்டட் மூவிங் அப் வெரி வெல்.
நீலா கேட்டிருக்காரு சார், கேஸ்ட்ரால் இந்தியா ஷேர் வாங்கலாமா குருஜி அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த கம்பெனி பற்றி எனக்கு தெரியல, இது வரைக்கும் அதை பார்க்கல நான். ஓகே, அடுத்தது ஆனந்த், ஹாய் சார், மார்க்ஸ்டன் ஃபார்மா அண்ட் பயோஜன் ஃபார்மா கெமிக்கல் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, ஓகே, ஷூர். செல்வகுமார் வந்து கேன் பி பை ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் நவ் ஐ எம் ஹோல்டிங் 360 ஃபார் more 5 months. Now I am 30% profit in Unitech after 8 years. Can I come out now? Why it is moving up? Profitல இருந்தீங்கன்னா வெளியே வந்துருங்க அந்த கம்பெனில இருந்து. நான் தரமா சொல்றேன், எப்போ ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டியோட ஒரு இஷ்யூ வருதோ, தட் டு ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸில் வந்து ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குதோ, அப்போ வந்து அதுலேருந்து வெளியே வர்றது பெட்டர் இஃப் யூ ஆர் ஹேவிங் சம் ப்ராஃபிட் அப்படின்னா. ஏன்னா இதெல்லாம் வந்து திருப்பியும் செட் ரைட் பண்ணி வர்றதெல்லாம் வெரி லாங் டைம் ஆக போகுது. ஸோ ஒரு 5000 கம்பெனிஸ் இருக்குங்க, 5000 கம்பெனிஸ் இருக்குது. ஏன் ஒரு இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் நம்ம? அதனால் இஃப் தெர் இஸ் அ ப்ராஃபிட், இஃப் யூ ஆர் ஸ்லைட்லி ஈவன் அட் பார் கூட இருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி கம்பெனி வெளியே வந்துட்டு இவங்களுக்கு ஃபார் சம் அதர் கம்பெனி. ஏன்னா நிறைய கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஓகே, ரீசெண்டாக ராஜேஷ் எக்ஸ்போர்ட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது இந்த மழை புயல்லாம் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்டேன் அந்த வீடியோ. கொஞ்சம் அவங்க வந்து அந்த இஷ்யூஸ் இருக்குல்ல, அந்த ப்ரமோட்டர்ஸோட இது இருக்கனால, அப்புறமேலே ஏதோ கோல்டு ஸ்மக்லிங், அது கேஸ்னால. See, this is all a basic thing, no? ஒரு ப்ரமோட்டர் வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் இருக்கிறப்ப அது வந்து கிளியர் ஆனால் தான் அது வந்து பெட்டர் ஒரு இன்வெஸ்டர் ஆங்கிளில் ஓகே ஒரு குட் ரீசன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்னு நினைக்கிறேன். ஜீவஷ்யாம் கேட்டிருக்காரு, வாட் இஸ் ஆக்ஷன்ஸ் இன் ஜெரோதா அப்படின்னு. இல்லை, சரி, இந்த ஆக்ஷன் என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, சரி, நீங்கள் உங்ககிட்ட அந்த ஷேர் இருக்குன்னா நீங்கள் ஆக்ஷனுக்கு அதில் கொடுக்கலாம் விற்கிறதுக்கு, உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸ் கிடைக்கும். நார்மலாக எல்லா இதுக்கு மாதிரி ஒரு 80% வரைக்கும் பேமெண்ட் கிடச்சிரும். அப்புறமேலே பேலன்ஸ் 20% இந்த நெக்ஸ்ட் டே ஆர் செட்டில்மெண்ட் டே அன்றைக்கி கிடச்சிரும். சரி, நிறைய பேர் வந்து இந்த ட்ரேடர்ஸில் இருப்பாங்க, ஷார்ட் செல்லிங் பண்ணுவாங்க. ஆனால் ஷார்ட் செல்லிங் பண்ணால இவங்களால திருப்பியும் பர்ச்சேஸ் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். ஏதோ ப்ரைஸை ஹையராக மூவ் பண்ணியிருக்கோம், இல்லாட்ட ஷேர் வந்து லிக்விடிட்டி இல்லாமல் ஷேர் கிடைக்காம போயிருக்கும் அவங்களுக்கு. அப்போ வந்து என்ன ஆகும்னா, நார்மலாக வந்து புரோக்கர்ஸ் வந்து அது ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிடுவாங்க, பை 315 ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. பட் வந்து இந்த ஆக்ஷனை யூஸ் யாராவது அவங்கக்கிட்ட அந்த ஷேர் இருந்துச்சுன்னா அந்த ஆக்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஜெரோதாவில் போனீங்கன்னா அந்த ரேட்டு கூட கொடுத்துருப்பாங்க, என்னென்ன ஷேர்லாம் ஆக்ஷனில் அவைலபிள்னு வேறு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் ஸ்லைட்லி பெட்டர் ரேட்டு கிடைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இதை 2 o'clock ஓப்பன் பண்ணுவாங்க, 2 o'clock ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஆமாம், ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஆஃபர் பண்ணி அதை க்ளோஸ் சேல் பண்ணலாம். உங்களுக்கு ஜஸ்ட் லைக் அதர் ஷேர் மாதிரி 80% கிடச்சிரும். உடனே பேலன்ஸ் செட்டில்மெண்ட் டேயில் பேலன்ஸ் 20% கிடச்சிரும். ஸோ இது வந்து எக்ஸ்சேஞ்சே பண்ணுற இதுவும் ஒரு வே ஆஃப் மேக்கிங் மணி. சப்போஸ் நீங்கள் விற்கிறவங்க நினைக்கிறீங்க, இன்ஸ்ட் ஆஃப் ஜென்ரலாக போய் விற்கிறதுக்கு பார்த்தா இந்த மாதிரி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃபியூ பர்சன்டேஜ் பாயிண்ட்ஸ் பெட்டராக கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. ஓகே, நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், நிறைய டைமில் வந்து பெட்டர் ப்ரைஸு கோட் ஆகுது அதில். ஓகே, பிரபாகரன் கேட்டிருக்காரு, பேரன்பின் வீரா அவர்களுக்கும் பேரன்பின் ப்ரோ மேக்ஸ் குருஜி அவர்களுக்கும் வணக்கம். ஸ்மால் கேப் ஸ்டாக்கில் இருந்து யூனிகான்களாக மாறப்போகும் கம்பெனிகளை கண்டுபிடிப்பது எப்படி? ஏதாவது 2 என்னென்ன ஸ்மால் கேப்பில் இருந்து யூனிகானாக மாற போகிற கம்பெனியை எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்குறாரு. யூனிகானுங்கிற அப்படிங்கிறது ஒரு ப்ளூ சிப் மாதிரி ஆகணும் அப்படின்னு கேட்குறாரு. ஏதாவது 2 ஸ்டாக் சொல்லுங்கள் அப்படின்னு. கம் ஒன்ஸ் அகெயின், அதாவது நல்லா அதான் ஸ்மால் கேப்பாக இருக்கிற கம்பெனி ப்ளூ சிப்பாக எப்போ மாறும், அந்த இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறாரு. அதுக்கு ஒரு சிம்பிள் திங்க, அட்லீஸ்ட் என்னுடைய பொறுத்த வரைக்கும் ஒரு 5 years ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி இருக்கணுங்க. ஓகே ஓகே, இந்த ஷேர் மார்க்கெட்டில் அட்லீஸ்ட் ஒரு 5 years நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி இருந்துச்சுன்னா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க, நீங்களே எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. அண்டு ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் இந்த பிஸ்னஸில் இருக்கணும். ஓகே, ரெகுலராக படிச்சுக்கிட்டு ரெகுலராக வந்து ஒரு பெஸ்ட்டு யூடியூபர்ஸை பார்த்துக்கிட்டு அண்டு
ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஷனோட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, அதில் வந்து 10 ஷேர்ஸ் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா 2 to 3 ஷேர்ஸ் 2 to 3 ஷேர்ஸ் வந்து மல்டி பேக்கர் ஆகிறதுக்கு கிரேட் சான்சஸ் இருக்குது. ஓகே, அண்டு நான் வித்தவுட் இது வந்து நான் சொல்லுவேன் நான் நான் வந்து இந்த யூடியூப் இந்த இதில் வந்து லைவ் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த மாதிரி நிறைய படிக்க ஆரம்பித்து நிறைய சொல்ல ஆரம்பித்தோன்னே அது வந்து டாட் மீ மெனி திங்ஸ். ஏன்னா நிறைய பேர் கொஸ்டின் கேட்க அதுக்கு வந்து நம்ம கிளியராக ஆன்சர் பண்ணோன்னு சொல்லி நான் வந்து இன்னும் பேக் எண்டில் நிறைய ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்குது. இதனாலே என்னுடைய நாலேஜ் மட்டும் இல்லை, என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிலையும் ஒரு பெட்டர் டேஸை தான் கொடுத்துச்சு. அதனால் வந்து நானும் அதே தான் சொல்லுவேன் நான் எல்லாத்துக்கும், நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அதான் சொல்லுவேன். நீங்கள் வந்து நிறைய படிக்க நிறைய தெரிஞ்சிக்க தென் வந்து உங்களுடைய இது வந்து ஜேர்னியில் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்கள் ஒரு 10 ஷேர் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா 2-3 வந்து மல்டி பேக்கர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஆனால் நீங்கள் போய் ஜஸ்ட் லைக் தட் தேடிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. அண்டு ஆனால் ஒன்று திங் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, நீங்கள் மல்டி பேக்கர் வந்து நீங்கள் வந்து நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா கிடைக்க போகிறது இல்லை, 100% கிடைக்க போகிறதில்ல. அண்ட் வந்து எங்கே இருக்க போகுது அப்படின்னா எதர் அது மிட் கேப்பில் இருக்கும் ஆர் அங்கே வந்து ஸ்மால் கேப்பில் தான் இருக்கும். அதுபடி நீங்கள் கரெக்டாக ஜீரோ இன் பண்ணிட்டீங்க, கரெக்டாகவும் சொல்லிட்டீங்க நீங்கள். ஸோ அதனால் வந்து பெட்டர் அது உங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து குட் ஸ்டெப். இங்கே தான் இருக்கும் மல்டி பேக்கரு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க பாருங்கள், அதுலேயே நீங்கள் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஷேர் மார்க்கெட்டில். ஓகே, ஸோ அங்கே தான் இருக்க போகுது, நல்லா தேடினீங்கன்னா கிடைக்கும். ஆனால் அதுக்கு வந்து ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பேஷன்ஸ் தான் ரிக்வயர்டு. வேறு எந்த ஒரு யார்ட் ஸ்டிக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, இதெல்லாம் மல்டி பேக்கர் ஆகிடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணும். இதில் வந்து இருக்குடா, இந்த இதில் வந்து மல்டி பேக்கர் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் படிக்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. அதனால் 10 ஸ்டாக்கை சூஸ் பண்ணிங்கன்னா அது 3 ஸ்டாக் உங்கள் மல்டி பேக்கராக கொடுக்கும். ஓகே, ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் தான் அதை கண்டுபிடிக்கணும். நான் வந்து இது 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு போயிடுவேன் நான். அது வந்து உள்ள ஒர்க் அவுட்டே ஆகாது. ஓகே, 100% ஒர்க் அவுட் ஆகாது. பத்ருதீன் கேட்டிருக்காரு, ஐஆர்இடிஏ ஸ்டாக் அபவ் 5P இருக்குது, ஓவர் வேல்யூவான்னு கேட்டிருக்காரு. சரி, இருடா வந்து இன்றைக்கி கூட 117 rupees கிட்ட கோட் ஆகிட்டுருக்கு அது. அண்டு அதான் அந்த கும்பலோட கோவிந்தானுங்கிற மாதிரி அது இப்போ தான் லிஸ்ட்டாக இருக்குது. இன்னும் வந்து அவங்க குட் ஏரியாவில் இருக்காங்க. ஸோ இதுதான் எண்ட் பாயிண்ட்டா அப்படிங்கிறதுலாம் நம்மளால சொல்ல முடியாது. அது கவர்மெண்ட் ஸ்கீம்குள்ளே டைப் பண்ணுறாங்க அந்த லோன்லாம் கொடுக்குறதுக்கு. அதான் சரி, இதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ளூ ஸ்மார்ட்னு கூட ஒரு இது ஓலாவுக்கு காம்படிஷனாக வந்துட்டுருக்காங்க. ஓகே, அவங்களுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் காருக்கு அத்தனைக்குமே அவங்க ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க புது ஏரியா புது டெரிட்டரிலாம் போய் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து க்ரோத் வந்து ட்ரெமெண்டஸாக இருந்துட்டு தான் இருக்கும். அண்டு நெவர் எண்டிங் டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுடைய ப்ராடக்ட், எஸ்பெஷலி தி லோனுக்கு. பட் அல்டிமேட்லி இட் இஸ் அ ஃபைனான்ஸ் கம்பெனி அண்ட் சர்வீஸ் வந்து பண்ணுற ஏரியா வந்து ரெனியூவபிள் எனர்ஜி. ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் அ லிமிட்டேஷன் ஆன் தட். ஸோ எப்போதுக்கு எது சேஃப் அப்படின்னா 2 to 3 times அதுதான் சேஃப். ப்ரைஸ் டு புக் வந்து 2 timesக்கு மேலே இருக்க போது நம்ம காஷனாக இருக்கிறது பெட்டர். அப்புறம் லெட் தம் ரிசல்ட்ஸ் வரட்டும். ஃபஸ்ட்டு குவார்ட்டர் செகண்ட் குவார்ட்டர் இவங்களோட டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்க போகிறதில்ல இவங்களுடைய ரிசல்ட்ஸு. பட் அந்த லெவலுக்கு க்ரோத்து காமிக்க போகிறாங்களாங்கிறது தான் டவுட்டு. இப்போ ஆர்இசி பிஎஃப்சிலாம் பார்த்திங்கன்னா அதுவும் க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது இந்த ஏரியாவில். அவங்களோட ஃபோக்கஸ் கூட நிறைய இந்த பவர் செக்டரில் தான் இருக்குது. பட் ஆனால் அவங்கள வெல் எஸ்டாப்ளிஷ்டு பிளேயர், கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்தால் கூட வெல் எஸ்டாப்ளிஷ்டு பிளேயர் வித் அ வெரி லாங் ட்ராக் ரெக்கார்டில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து 300 rupees கோட் ஆகுது, 400 rupees கோட் ஆகுதுன்னா ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது. இப்போ இருடா வந்து மேபி அ கவர்மெண்ட் கம்பெனியாக இருக்கட்டும், சப்போர்ட்டட் பை கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், பட் சி ரியாலிட்டி இஸ் குவைட் டிஃப்ரெண்ட். ஸோ லெட் இட் கெட் ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வரட்டும் ஆஃப்டர் லிஸ்டிங்கு.
அப்புறம் பார்ப்போம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை இது ரிலேட் பண்ணுவோம். தென் இதுதான் என்னுடைய வியூ ஆன் தட். வாட் எவர் மேபி த டெம்டேஷன். 60 ரூபா இருந்தது 2 நாளைக்கு முன்னாடி, இன்றைக்கி 117 ரூபா ஆயிடுச்சு. ஸோ இப்போ யாராவது அலாட்மெண்ட் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா தென் வச்சுக்கோங்க. ஸோ நோ நீட் டு பேனிக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அது ரிசல்ட்ஸ் வந்தோன்னு பாருங்கள், ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கா இல்லையான்னு பாருங்கள். ஓகே, இல்லை அப்படின்னா வெளியே வந்துடுங்க. ஓகே சார். அடுத்தது அதாவது தங்க ஊசிங்கிறதுக்காக வயிற்றுல குத்திக்க முடியாது. ஸோ அதனால் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, தங்கமாக இருக்குங்கிறதுக்காக நம்ம எல்லாமே அதை வச்சு பண்ணிட முடியாது. ஜானி சோனி, please advise Guruji, is it right time to enter into textile and pharma and chemical industry and bank? Can I premature the bank FD and invest in shares now? Kindly suggest அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை FD போட்டிருக்காராம், FDயிலேருந்து தூக்கிட்டு வந்து டெக்ஸ்டைல், ஃபார்மா, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பேங்க் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இந்த டைமில் அப்படின்னு கேட்குறாரு. சி ஒன் திங் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி FDயை க்ளோஸ் பண்ணி ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுக்காக FDயில் போட்டிருப்பீங்க. அது அந்த எமர்ஜென்சி ஃபண்டு இட் இஸ் அபவுட் 3 months to 6 months டிசைட் பண்ணிக்கலாம் உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சருக்கு தகுந்தாப்பில். அதுக்கு மேலே இருக்க ஃபண்டை நீங்கள் எப்பொழுதுமே FDயில் இருக்கவே கூடாது, 100% இருக்கவே கூடாது. ஸோ நீங்கள் அதை FDயை பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னா எங்கே போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ETF ட்ரை பண்ணலாம். ஸோ ETF வில் பி த பெஸ்ட் வே ஆஃப் டூயிங் இட். அதுவும் வந்து ஹைலி ட்ரேடட் லிக்விடிட்டி இருக்கிற ETF-ஐ பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் வெதர் வந்து NPSல போட்டிருக்கீங்களான்னு பாருங்கள். ஸோ NPSல இல்லை அப்படின்னா அதில் ஒரு ஸ்டேக் எடுத்துக்கலாம். NPSல கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். அண்டு வந்து இது வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு ஒன்று சொல்லவே இல்லை. பட் ஆனால் எந்த ஏரியாலாம் கேட்குறீங்கன்னு பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய நாலேஜ் இந்த ஷேர் மார்க்கெட் லிமிட்டடாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா டெக்ஸ்டைலை பற்றி பேசுகிறீங்க, கெமிக்கல் இதை பற்றி பேசுகிறீங்க, ஃபார்மா பற்றி பேசுகிறீங்க. அண்ட் ஃபார்மாவில் வந்து சம் கம்பெனிஸ் ஆர் டூயிங் வெல், நாட் எல்லா கம்பெனியும் பண்ணல. ஆனால் டெஃபினட்டாக வந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இன்னும் டர்ன் அரவுண்ட் வரலை. ஸோ இன்னும் வந்து ஹை இன்வென்ட்ரி அண்டு லோ டிமாண்டு அண்டு லோ ப்ரைஸ் அது மாதிரி தான் இருக்குது. அதனால் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி நல்லா பண்ணலை. ஸோ இதுலேருந்து நான் என்ன கணிச்சிக்கிறேன் அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஜேர்னி வர்ற மாதிரி தெரியுது எனக்கு. அதனால் பெட்டர் வந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரி அவாய்ட் பண்ணுங்கள். ஃபார்மலாக இப்போதைக்கு வேண்டியதில்லை. நீங்கள் ஸ்டார்ட் வித் ETF அண்ட் NPS அண்டு உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டுக்கு மேலே இருக்கிறத நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் த்ரூ ETF. அப்புறமேல் வந்து அதர் கம்பெனிஸாக தான் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதில் வந்து ஸ்மாலாக இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இந்த நீங்கள் சொன்ன செக்டார் எல்லாமே நல்லா பண்ணல. ஆக்சுவலாக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி நல்லா பண்ணல. ஏன்னா வந்து பேசிக்கலி வந்து அங்கே டிமாண்ட் ரிசெஷன்னு. ஸோ என்ன US அண்ட் UK அண்ட் யூரோப் அந்த மாதிரி கண்ட்ரீஸில். அதனால் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியும் இன்னும் வந்து டொமஸ்டிக் ஃபோக்கஸ்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஆல் த 3 செக்டார்ஸுக்கும் ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் ஒன்று இண்டிவிஜுவல் கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா சில இண்டிவிஜுவல் கம்பெனிஸே எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருப்பாங்க. அதில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா யூ மே கெட் அ குட் ரிட்டர்ன். பட் ஆனால் நம்மளுடைய இது வந்து ஷேர் மார்க்கெட் இஸ் அந்த கஸ்ப் ஆஃப் டேக் ஆஃப் அகெயின். ஸோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த த்ரெஷ்ஹோல்டு, அந்த லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்க த்ரெஷ்ஹோல்டில் இருக்கும் இன்னும் ஹையர் லெவலுக்கு போகிறதுக்கு. SS எப்போ கடையை திறப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. 12 மணிக்கு திறந்துருவாங்க. ஆண்டடி 3.32 ஆகிடுச்சு, பொறுப்பு இல்லாமல் இருக்கிறீங்கன்றிருக்கார். மணிகண்டன் வந்து ஐநாக்ஸ் IPO ஒர்த்தா சார்னு கேட்டிருக்கார். ஐநாக்ஸை பற்றி வேணால் நான் அது ஃபுல்லி சப்ஸ்கிரைப் ஆகிடுது. ஸோ அது இன்றைக்கே ஃபஸ்ட் டே ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு காம்படிட்டரே இல்லைங்க. ஓகே, சரி, அதனால் அந்த க்ரையோஜெனிக் ஸ்பேஸாக இருக்கட்டும், இல்லாட்டா அந்த க்ரையோஜெனிக் இந்த டேங்க் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி அண்டு ஸ்டோரேஜுக்கும் வந்து கொடுக்குறாங்க. சரி, அவங்க வந்து பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணாங்க டூரிங் கோவிட் டைமில். ஸோ அதனால் வந்து பட் இட் இஸ் அ ஃபுல்லி ஆஃபர் ஃபார் சேல் 1500 crores and odd நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லி ஆஃபர் ஃபார் சேல் 1459 crores. ஃபுல்லி ஆஃபர் ஃபார் சேல் அது.
அவங்க ஒரே பிளேயர் இன் இந்தியா. எல்என்ஜி டேங்க்கும், அதாவது தே கால் இட் இஸ் புல்லட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு வந்து இன்றைக்கி வந்து எல்என்ஜி வந்து இஸ் பிகமிங் அன் இம்பார்ட்டன்ட் திங். நம்ம எல்என்ஜி டெர்மினல் அபவுட் 6 of them in throughout இந்தியா இருக்குது. ஓகே. ஸோ அங்கே வந்து அதாவது -160°C மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு இவங்க வந்து டேங்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுதான் அவங்களோட டெக்னாலஜி. அதை வந்து யாரும் இமிட்டேட் பண்ண முடியல அந்த லெவலுக்கு. வெரி லாங் இருக்காங்க இந்த ஃபீல்டில், அடிச்சுக்க முடியாது அவங்கள. ஓகே. அண்டு ஒரு டீப் டைவ் பண்ணி அவங்களோட இதை பற்றி பேசுவோம். இது சரவணன் பன்னீர்செல்வன் கோத்ரேஜ் கன்சியூமர் ஷேர் பற்றி சொல்லுங்கள் சார்னு கேட்டிருக்கார். சரி, ஓகே. கிரீதர் வந்து டாடா ஸ்டீல் இப்போ வாங்கலாமான்னு கேட்டிருக்கார். டாடா ஸ்டீல் வந்து கோயிங் டு த ரஃப் பேட்ச்ங்க. சிவியர் ப்ராப்ளம் வந்து ஃபர்தராக ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த யூரோப்பியன் மார்க்கெட்டில் வந்து அந்த பார்டர் டேக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் போடுறதுனால they will face a severe problem. ஈவன் தோ வந்து கன்சாலிடேட்லாம் பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் ஓவர் கம். நெதர்லாண்டில் இப்போ நெக்ஸ்ட் இஷ்யூ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அது கன்வர்ஷன் இருக்கணும். இவங்க வந்து டாட்டா வந்து கேபபிள் ஆஃப் ஓவர் கம்மிங். அதுதான் மித்தவங்களெல்லாம் கம்பேர் பண்ணால் இவங்க வந்து என்ன ப்ராப்ளம் வந்தாலும் வித்தின் 3 years அதை ஓவர் கம் பண்ணி அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் பொறுமையாக அது வரைக்கும் வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். அடுத்தது கார்த்தி கிருஷ்ணசுவாமி நோ சவுண்ட் அப்படின்ட்டு இருக்காரு. நவீன்குமார் வந்து டோம்ஸ் ஐபிஓ அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருக்கார். தெரியல, நான் அதை பற்றி பார்க்கல. ஜோயல் பிரின்ஸ் அதானி ஷேர் வாங்கலாமான்னு கேட்டிருக்கார். அதானி ஷேர்ஸ், அதானியில் எவ்வளோ இருக்குது, எந்த ஷேர்னு தெரியல சொல்கிறாரு. சிவசுப்பிரமணியன், நம்ம அதானி பற்றி நம்ம எக்ஸாமின் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் அதானி பவரை மட்டும் நம்ம எக்ஸாமின் பண்ணோம். சிவசுப்பிரமணியன் வந்து குருஜி வாட் அபவுட் ஜியோ ஃபினான்ஷியல் ஷல் ஐ பை அட் கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிருக்கார். 242 இருக்குது. அதாங்க இஸ் அ கிரேட் பிளேயர். அவங்க வந்து எந்த ஏரியாவில் என்டர் பண்ணாலும் அந்த ஏரியாவை ஷேக் பண்ணிவிடுவாங்க அவங்க. அண்டு ரைட் லீடர் கேவி காமத்தை தூக்கி டாப் பொசிஷனில் போட்டாங்க. எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ்லாம் வெரி ஸ்ட்ராங். அவ்வளோ ஈஸியாக அவங்களுடைய மார்க்கெட்டை எடுத்துட முடியாது. இது நாட் லைக் வேறு வந்து டெலஃபோன் மாதிரி கிடையாது. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் கேம் ஆல் டுகெதர். ஸோ அதனால் டைம் ஆகும். பட் இவங்களும் மேக் அன் இம்பேக்ட். ஓகே. சக்தி வேலாயுதம், குருஜி வணக்கம். கம்பெனியில் டைரக்ட் எஃப்டிஆர் பேண்ட் வாங்குவது பற்றியும் அதன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரிஸ்க் பற்றியும் கூறவும் அப்படின்ட்டு இருக்கார். கம்பெனியில் டைரக்ட் பாண்ட் வாங்க. டைரக்ட் எஃப்டிஆர் பாண்டா? பாண்டு. ஓகே. அதாவது எனக்கெல்லாம் அதெல்லாம் உடன்பாடே இல்லைங்க. ஸோ எப்பொழுதுமே 1 or 2% நீங்கள் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் என்டர் பண்ணாதீங்க. ஐ எம் அ வெரி கன்சர்வேட்டிவ் ஆன் தேட் பார்ட் ஆஃப் இட். நல்லா படிங்க. ஷேர்லேயே வெரி குட் ரிட்டர்ன் கிடைக்கும். ஒரே ஒரு இது என்னென்னா பேஷண்ட்டாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட்டில். அதுதான் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசித்து இது வாங்கலாமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டில் வின் பண்ணலாம். ஸோ பேஷன்ஸும் நல்ல அந்த இன்ஃபர்மேஷன், கரெக்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு அது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் வந்துடும். நீங்கள் படிக்க தெரிய வந்துடும். ஸோ அதனால் வந்து என்னையே பொறுத்த வரைக்கும் யூ ஆர் த பர்சன். நீங்கள் வந்து டைம்ஸ் பண்ணுறது ரெடியாக இருந்தால் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வெற்றி பெறலாம். ஸோ பாண்டில் வந்து 1 to 2% மேலே கிடைக்கும். பேங்க்லேருந்து ஒரு 2 to 3% கிடைக்கும். அது வந்து ஒரு பெரிய லெவலுக்கு ரிட்டர்ன் கிடையாதுன்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்படியே யூ ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா என்பிஎஸ்சில் போங்க. என்பிஎஸ்சில் வந்து உங்களுக்கு அவங்க கவர்மெண்ட் அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பர்டீஸ்லாம் வேண்டியதில்லை. நீங்கள் வந்து என்பிஎஸ்சில் போட்டுட்டு போங்க. நீங்கள் என்பிஎஸ்சில் வந்து ஒரு லாங் டேர்மாக லாக்அப் ஆகிருக்கும். அதே சமயத்தில் அவங்க வந்து டெட் ஃபண்ட்ஸ்லாம் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அவங்க அதில் வந்து நியர்லி 25% ஆஃப் யுவர் மணி வந்து டெட் ஃபண்ட்ஸில் போடுறாங்க. அதில் போய் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிட்ருக்கோம். ஆனால் அதை நினச்சப்ப நீங்கள் எடுக்க முடியாது. அவ்வளோதான். அது யூ ஹேவ் டு வெயிட் மினிமம் 3 years. ஸோ அதனால் வந்து வெரி கீன் ஆன் டெட் ஃபண்ட்ஸ்னால் யூ கோ டு என்பிஎஸ். அதர்வைஸ் பேங்க் எப்படியோட நிறுத்திக்கோங்க. இந்த கார்ப்பரேட் இதெல்லாம் என்னென்னா
சி அல்டிமேட்டாக 10% 11% நான் சொல்கிறேன். நான் என்னோட இது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸோட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சில இதில் 10% கிடைக்கும். ரெகுலராக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு 4-5 இதில் பண்ணியிருப்பீங்க, ஒருத்தன் டிஃபால்ட் ஆகிடுவான், ஒரே ஒருத்தன் டிஃபால்ட் ஆகிடுவான். அப்புறம் என்ன ஆகுனா இந்த ஆவரேஜாக 3% ஆகிடும். ஓகே, ஒருத்தன் வந்து டிஃபால்ட் ஆகிறதுனால செக்யூர்டு லெண்டிங்காக தான் இருக்கும். அது அவன் அசட்ஸ்லாம் இது பண்ணால் நீங்கள் வந்து அந்த அசட்ஸை விற்று உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து அப்படியே குறைஞ்சி போடும் ட்ராஸ்டிக்காக. அப்போ நீங்கள் ஒரு 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆவரேஜ் ரிட்டர்ன் ஃப்ரம் ஆல் திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பார்த்தீங்கன்னா 3% 4% ஆகிடும். அப்போ பேங்க்கோட எப்படியும் இதுவும் ஒன் அண்ட் த சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் பெட்டர் யூ கோ டு பேங்க் அண்ட் கீப் இட் தேர். ஸோ உங்களுக்கு அதுக்கு மேலே நீங்கள் வந்து நீங்கள் ஸ்டில் ஒரு வெரி கீன் அப்படின்னா இதுக்கு போங்க, என்பிஎஸ்சில் போங்க, என்பிஎஸ்சில் போட்டு இது பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் டைம் எல்லாம் டிவோட் பண்ணுங்கள், ஷேர் மார்க்கெட்டில் படிங்க, கேளுங்க. ஸோ கேட்டு அதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு 2 to 3 hours a day டெஃபினட்டாக டிவோட் பண்ணலாம் டைமு. அண்டு நிறைய யூஸ் ஆல் அவைலபிள் டைம் லேர்ன். அண்ட் ஓவர் பீரியட் ஆஃப் 3 to 5 இயர்ஸில் எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. அப்சல்யூட்லி. இன்வெஸ்ட்மெண்ட் நீ எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கிரீதர் கேட்டிருக்கார். காவேரி பிஸ்னஸ்லேயே ஆரம்பிங்க நீங்கள். இடிஎஃப்லேருந்து எங்கள் கிட்ட கொண்டாந்து கொடுத்துருங்க அப்படின்னு. இடிஎஃப் வேண்டியதில்லை, இந்த ஃபண்டு வேணும் வேண்டியதில்லை. ஸோ நீங்கள் வந்து யூ ஸ்டார்ட் ஃப்ரம் காவேரி பிஸ்னஸ். அதில் எல்லாம் சொல்கிறோம், கேளுங்க. நாங்கள் சொல்கிறது ஒரே ஒன்று ஆணித்தரமாக அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறது, படிங்க படிங்க படிங்க. இடிஎஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் படிக்கிற காலத்தில் உங்கள் அப்பா தான் சொல்லியிருப்பாங்க. திருப்பியே சொல்கிறது இங்கே வந்தாலும் அதே தான் கேட்க வேண்டியதாக இருக்குன்ட்டு நிறைய பேருக்கு தோணலாம். ஆனால் இது வந்து இந்த படிப்பு வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். ஓகே சார். ஸோ இந்த கொஸ்டினோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். சரி. திருப்பதி கேட்டிருக்காரு. ஹாய் சார், ஐ ஹேவ் அ டவுட். As of day before yesterday, NSE report both FI and DI bought 4,000 crores, but market closed in negative. Why? Is it due to retail investors selling அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, டே டு டே பேசிஸில் நம்ம அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் நம்ம சொல்ல முடியாது. எப்பொழுதுமே அதாவது ஷேர் மார்க்கெட்டில் நீள 10 கோடி மக்கள் நம்ம இந்தியன்ஸே டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. இல்லை ஒவ்வொருத்தங்களும் ஒரு மாதிரி திங்க் பண்ணுவாங்க, ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 250 பாயிண்ட்ஸு ரைஸ் ஆச்சு அப்படின்னா சில பேர் என்ன செய்வாங்க, ஓகே ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணுப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அதனால் ஒரு ஃபால் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, எஃப்ஐஐஸ் வந்து இங்கே பாருங்கள், இன்னொரு 6 months ஆர் இன்னொரு ஃபியூ இயர்ஸில் சொல்கிற பாருங்கள், அவங்க பண்ணுறது ஒரு இதாகவே இருக்க போகிறதே இல்லை. அப்படி ஆகிட்டுருக்கோம் நம்ம பாருங்கள். அவங்களாவும் வர்றாங்க, அவங்களாவும் நினச்சப்போ போடுறாங்க. சரி, அவங்களுக்கு ஒரு டிசிப்ளினே இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது அவங்களோட இதெல்லாம். சரி, நம்ம வந்து கன்சிஸ்டண்டாக இன்வெஸ்ட் பண்ணுறோம். பாருங்கள், போன வருஷம் எவ்வளோ எடுத்துகிட்டு போனாங்க, இல்லையா, $100 billion எடுத்துகிட்டு போனாங்க. பட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸும் நம்மளோட ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸும் அதிலேயே இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. இப்போ யார் புத்திசாலி? சரி, ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ், டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸா, எஃப்ஐஐஸா? சரி, அவங்க எஃப்ஐஐஸ்க்கும் ஒரு சர்டன் நார்ம்ஸ் இருக்குது. அவங்க வந்து இவ்வளோ நாள் இன்வெஸ்ட் பண்ணாங்க, அவங்க வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க. சரி, ஏதோ ஒரு ஒரு சர்டன் ஏரியாவில் புக் பண்ணியிருப்பாங்க, ப்ராஃபிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க. ஸோ அதனால் பட் ஆனால் இந்த ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எவ்ரி ஃபால்லையும் வாங்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. எத்தனையோ பேர் would have made a very good money. See, 22 ஜூனில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 60% ஆஃப் த ஷேர்ஸு இது வந்து டபுள்ட் ஆகிருக்கு எல்லாமே. அதில் இன்வெஸ்ட் பண்ணவங்க அத்தனை பேரும் ஜெயிக்க தான் செஞ்சுருப்பாங்க. ஸோ எல்லாருமே பாருங்கள், நீ ஒரு 10 ஷேரில் வந்து 4 ஷேர் உங்களுக்கு க்ளோஸ் டு 40% 50% தான் இருக்கும் எல்லாருக்குமே. அது ஏன் அப்படின்னா நம்ம இருந்துட்டோம், ஸ்டே பண்ணோம். நம்ம ஸ்டே பண்ணி அதில் வச்சுட்டே இருந்தனால நம்ம 40-50% கெயினில் இருக்கோம் ஷேர்ஸ் எல்லாம். ஸோ அதனால் இது வந்து 4-5 இயர்ஸில் பாருங்கள், இவங்க வந்து ஒரு பொருட்டே இருக்க போவதில்லை. ஓகே, இவங்க வந்து எஃப்ஐஐஸோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பேசவே மாட்டோம் இன்னொரு 4-5 இயர்ஸில். அந்த ஸ்டேஜுக்கு போகிறோம் பாருங்கள். டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ண உடனே நிறைய படிக்க
உங்களுடைய நாலேஜ் வந்து பெட்டராக ஆக ஆக இந்த ஃபண்டு மேனேஜர்ஸோட நீங்கள் வந்து மோர் நாலேஜபிளாக இருப்பீங்க, மோர் ரிட்டர்னாக ஏர்ன் பண்ணுவீங்க உங்களுக்காகவே. ஸோ அது நடக்க போகுது. அப்போ எஃப்ஐஐஸ் வந்தால் என்ன போனால் என்னன்னு ஆக போகுது. நீங்கள் போன அப்படின்னா நீ தான் லூசர்ன்னு அவங்களே ரியலைஸ் பண்ணாங்க. நம்ம விற்றோம் அப்படின்னா நம்ம தான் லூசர் அப்படின்னு ரியலைஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து ஒரு ஸ்டேஜை ரீச் ஆகுவாங்க நான் ஃபீல் பண்ணுறேன். நான் ஓகே சார், எனக்கு ஐ ஹேவ் த கான்ஃபிடென்ஸ் நம்மளுடைய பீப்புள். ஏன்னா நம்ம இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாட் மேஜர் எல்லாருமே சொல்லிட முடியாது. இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்காங்க பாருங்கள், ஒரு 200 to 300 million பீப்புள். இந்த பீப்புள் மாதிரி ஸ்கில்டாகவும் அந்த டிசைர், என்ன டிசைர், என்னுடைய வாழ்க்கையை நான் மேம்படுத்துகிறோம் அப்படின்னு இந்த ட்ரைவ் வந்து வேறு எந்த கண்ட்ரிலையும் இல்லைன்னு தான் நான் சொல்வேன். ஸோ அதனால் வந்து இவங்க வந்து அவங்களுடைய லைஃப்பை பெட்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்வாங்க. அதனால் இந்த 200-300 million பீப்புள் அது வந்து எவ்ரி இயர் க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இவங்க வந்து வில் பி அ ஸ்ட்ராங் பில்லர் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டுக்கு. அத்தனை பேரும் வரலைனாலும் இன்றைக்கி வந்து 10 கோடி மக்கள் இருக்காங்க. நான் 5 வருஷத்தில் இன்னொரு 5 கோடி மக்கள் சேருவாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்டு அந்த பீப்புள் will make all this FA is useless. ஸோ நீ இன்வெஸ்ட் பண்ணுறியா பண்ணிக்கோ, நீ வித்ரா பண்ணியா நீ ஆர் த லூசர். நாங்கள் விட மாட்டோம், எது ஸ்ட்ராங் கம்பெனியோ அதை மேலே தூக்கிட்டு தான் போவோம் நாங்கள் அப்படின்னு அவங்க சொல்ல போகிறாங்க. ஓகே, இதோட நாங்கள் இந்த செஷனை வைண்ட் பண்ணிக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுது. அப்படி இருந்துச்சுன்னா இந்த லைவ் செஷனையும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த லைவ் செஷனில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சரி, அப்படின்னு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஷேர் மார்க்கெட்டு